Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான புடலங்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது சாதத்தோட இந்த கூட்ல நெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது 2 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இது கூட 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் சின்னதா இருக்குறதுனால 3 பல் சேர்த்துக்கிட்டேன். கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம காயை தாளித்து விட்டுறலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே 6-7 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சேர்த்துட்டு இதையும் நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காய் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இது நல்லா தண்ணி விட்டு வரும் பாருங்கள். இப்போ 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. புடலங்காய் நல்லா தண்ணி விட்டு வருது பாருங்கள். இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்திடக்கூடாது, காய் குழஞ்சி போயிடும். 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், பருப்பு விசில் அடங்கிடுச்சு பாருங்கள். நமக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கு. ரொம்ப குழையாமல் வெந்துடக்கூடாது. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ 3 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்ச தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கரெக்டாக இருந்தது பாருங்கள். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அந்த தேங்காவோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக நமக்கு புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சாதத்தோட இந்த கூட்டையும் நெய்யையும் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.